ஓம் பக்தி சேனலின் அன்பான வணக்கங்கள். ஓம் நமோ நாராயணா. புரட்டாசி சனிக்கிழமை சிறப்புகள் பற்றி அறிந்து கொள்வோமா? புரட்டாசி மாதமே சிறப்பானது என்றாலும் இதில் வரும் அனைத்து சனிக்கிழமைகள் மிக அற்புதமானவை. புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாவிட்டாலும் புரட்டாசியில் வரும் சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபட வேண்டும். இதனால் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலன் கிடைக்கும். அதோடு புரட்டாசி கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை பக்தியுடன் வழிபடுபவர்களுக்கு சனியினால் ஏற்படும் தோஷங்கள் மட்டுமின்றி எப்படிப்பட்ட கிரக தோஷங்கள் இருந்தாலும் அது நீங்கிவிடும். புரட்டாசி சனிக்கிழமை 2024 4 சனிக்கிழமைகள் வருகிறது. இந்த 4 சனிக்கிழமைகளுமே மிக முக்கியமான அதிகம் சிறப்புடையவையாக அமைந்திருக்கிறது. புரட்டாசி முதல் சனிக்கிழமை செப்டம்பர் 21 வருகிறது. அதாவது இன்று மகா சங்கடஹர சதுர்த்தி மட்டுமல்ல, இந்த நாளில் மகாபரணியும் இணைந்தே வருகிறது. புரட்டாசி 2வது சனிக்கிழமை செப்டம்பர் 28 வருகிறது. இது ஏகாதசியுடன் வரும் புரட்டாசி சனிக்கிழமை என்பதால் மிகவும் விசேஷமானதாகும். புரட்டாசி 3வது சனிக்கிழமை அக்டோபர் மாதம் 5 வருகிறது. இது நவராத்திரி காலத்துடன் இணைந்து வருகிறது. புரட்டாசி 4வது மற்றும் கடைசி சனிக்கிழமை அக்டோபர் 12 வருகிறது. இது பெருமாளுக்குரிய திருவோணம் நட்சத்திரம் மற்றும் விஜயதசமி நாளுடன் இணைந்து வருகிறது. புரட்டாசி முதல் சனிக்கிழமை. புரட்டாசி முதல் சனிக்கிழமையில் பெருமாளுக்கு தளிகையிட்டு வழிபட வேண்டும். சிலர் தளிகையுடன் மாவிளக்கும் சேர்த்து வைத்து வழிபடுவார்கள். பெருமாளுக்கு தளிகை இடும்போது பூஜை அறையில் பெருமாளின் படத்திற்கு துளசி மற்றும் மலர்கள் கொண்டு அலங்கரிக்க வேண்டும். ஒரு டம்ளரில் துளசி தீர்த்தம் வைத்து பழங்கள் ஆகியவற்றை வைக்க வேண்டும். பெருமாளின் படத்திற்கு முன்பு சாமியை நோக்கி இருப்பது போது வாழை இலை போட்டு 5 வகையான சாதங்கள் செய்து படைக்கலாம். சர்க்கரை பொங்கல், எலுமிச்சை சாதம் அல்லது நெல்லிக்காய் சாதம், புளி சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம் ஆகிய சாதங்களை இலையில் அப்படியே வைத்தும் வழிபடலாம். அல்லது அந்த சாதங்களை கொண்டு பெருமாளின் உருவம் அமைத்தும் வழிபடலாம். நைவேத்தியமும் வழிபாட்டு முறையும். பெருமாளுக்கு நைவேத்தியமாக மிளகு, சீரகம் சேர்த்து செய்யும் உளுந்துவடை, சுண்டல், பானகம் ஆகியவற்றை படைத்து வழிபடலாம். முடிந்தவர்கள் மாவிளக்கும் இட்டு படைக்கலாம். 5 வகையான சாதம் செய்யும் வழக்கம் இல்லாதவர்கள் வீட்டில் சாதாரணமாக செய்யும் சாம்பார், கூட்டு, பொரியல், பாயாசம் ஆகியவற்றை இலையில் பரிமாறி அதை பெருமாளுக்கு படைத்து வழிபடலாம். பெருமாளுக்குரிய மந்திரங்கள் எது வேண்டுமானாலும் சொல்லி வழிபடலாம். வேறு எந்த மந்திரமும் தெரியாவிட்டாலும் ஓம் நமோ நாராயணாய நமக என்ற உயர்வான மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபடலாம். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாடு. இந்த ஆண்டு புரட்டாசி முதல் சனிக்கிழமையுடன் மகாபரணியும் இணைந்து வருகிறது. கார்த்திகை மற்றும் புரட்டாசி மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரங்களை மட்டும்தான் மகாபரணி என நாம் சிறப்பித்து சொல்லுவோம். சூரிய பகவான் கேதுவுடன் இணைந்து கன்னி ராசியில் இருக்கும் போது இந்த ஆண்டு மகாபரணி வருகிறது. இது முன்னோர்களுக்கு மோட்சத்தை வழங்கக்கூடிய அற்புதமான நாளாகும். வாழ்நாளில் இதுவரை முன்னோர் வழிபாட்டை செய்யதே கிடையாது என்பவர்கள் இந்த நாளில் ஒரு கைப்பிடி அளவு சாதத்துடன் எள் கலந்து காகத்திற்கு வைப்பதால் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும். அவர்களின் ஆத்மா சாந்தி அடையும் போது குலதெய்வம் வீட்டிற்கு வருவதுடன் தெய்வமாக மாறி நம்முடைய குடும்பத்தை காத்து கொண்டிருக்கும் தெய்வங்கள் இதுவரை விலகி சென்றிருந்தாலும் இந்த நாளில் வீட்டிற்கு வந்து அருள் செய்ய மகாபரணி தீபம் அல்லது யம தீபம். இன்று மாலை வேளையில் அவரவர் வீட்டின் உயரமான பகுதியிலும் தெற்கு திசை நோக்கி யம தீபம் ஏற்றி பித்ருக்களுக்கு மோட்சம் பெற வழிகாட்டவும். ஓம் நமோ நாராயணா. இன்று சங்கடங்கள் தீர்க்கும் சங்கடஹர சதுர்த்தி. சனிக்கிழமை சங்கடஹர சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். விரதம் இருந்து விநாயகரை வழிபாடு செய்தால் சங்கடங்கள் தீரும். சதுர்த்தி திதி விநாயகருக்கு மிகவும் உகந்த நாளாகும். சுக்லபட்சம் வளர்பிறை சதுர்த்தியை வர சதுர்த்தி என்றும், கிருஷ்ணபட்சம் தேய்பிறை சதுர்த்தியை சங்கடஹர சதுர்த்தி என்றும் கூறுவார்கள். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பிறகு வரக்கூடிய 4வது நாளான சதுர்த்தி தேய்பிறை சதுர்த்தி சங்கடஹர சதுர்த்தியாகும். வளர்பிறை சதுர்த்தி
வானில் சந்திரனை பார்ப்பது அல்லது 4ஆம் பிறையை பார்ப்பது கேடு விளைவிக்கும் என்று பெரியோர்கள் வாக்கு. ஆனால் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இதுவே சங்கடஹர சதுர்த்தி ஆகும். ஸ்ரீ விநாயக பெருமானை தேய்பிறை சதுர்த்தியில் வழிபாடு செய்வது மிக பெரும் நற்பலன்களை தரக்கூடியது. சங்கடம் என்றால் இக்கட்டு, தொல்லைகள், கஷ்டங்கள், தடைகள் என்று அர்த்தம். ஹர என்றால் நீக்குவது என்பது பொருள். பௌர்ணமிக்கு அடுத்ததாக வரும் சதுர்த்தி திதியை சங்கடஹர சதுர்த்தி ஆகும். அதாவது கிருஷ்ணபக்ஷத்தில் வரும் சதுர்த்தி ஆகும். சனிக்கிழமைகளில் வரும் சங்கடஹர சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். இதை மகா சங்கடஹர சதுர்த்தி என்று அழைக்கின்றனர். ஓம் விநாயக பெருமானே துணை.